ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஏலகிரியில் இருக்க ஃபண்டேரா பார்க்குக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி, பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே வந்தோடனே இங்கே டிக்கெட் எடுக்கிற இடம் இருக்குது. இங்கே வந்து ஒரு 2-3 வெரைட்டி ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி பார்க்குற மாதிரியும் இருக்குது. இல்லாட்டி பேர்ட்ஸ், எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ், அனிமல்ஸ் பார்க்குற மாதிரியான பேக்கேஜ் இருக்குது. நம்ம எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து முக்கியமாக எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இருக்குது. அதை பார்க்குறதுக்காக தான் நிறைய பேர் வராங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம், நம்ம கையை மேலே எடுத்து உட்கார வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அது பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏலகிரி போகிறப்பவே வந்து நிறைய பேர் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற பிளேசஸில் இந்த ஃபண்டேரா பார்க்கும் ஒன்று. ஸோ நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப், அதாவது நிறையா கண்ட்ரீஸில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிக்கன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரியோட சிக்கன்ஸும் வந்து பேர் எழுதி அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் போட்ட மாதிரி கொஞ்சம் சிக்கன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சிக்கன் வந்து நம்ம பார்க்குறதுக்காக டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ரேபிட்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ அழகாக தண்ணி குடிக்குதுன்னு, ஒரு ஃபீடிங் பாட்டில் மாதிரி வச்சுருக்காங்க. அதுவே அது அழகாக குடிக்குது. ஸோ ஃபீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ முக்கியமாக வந்து இந்த பசங்க தான் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. க்யூட்டாக இருக்குது பார்க்கும்போது. ரேபிட்ஸ் வந்து சாப்பிட்றத பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ரேபிட்ஸுமே வந்து சில ப்ரீடு வந்து வச்சுருக்காங்க டிஸ்பிளேக்கு. ஒவ்வொரு கண்ட்ரியோட ரேபிட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வேறு குட்டி குட்டி அனிமல்ஸும் இருக்குது. இக்வானா இருந்தது. அதுக்கப்புறம் மோர்மோசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இங்கே பாருங்கள் துருன்னு எப்படி விளையாடுது. ஸோ அதுக்கப்புறமா ஃபீடிங் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருந்தது. இங்கே பக்கத்துலேயே போய் நம்ம நேர்லேயே கையில் வந்து கொடுத்தோன்னா அது வந்து அழகாக சாப்பிடுது. ஹாம்ஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி கோழி குஞ்சு, குட்டி குட்டி டக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே துருன்னு பயங்கர ஆக்டிவாக இருக்குது. நம்ம கையை பக்கத்தில் கொண்டு போனாலே வந்து நம்ம சாப்பாடு வச்சுருக்கோம் அப்படின்னு வருது. ரொம்பவே நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. எப்போவுமே பெரிய டக்ஸ் பார்த்துட்டு இது மாதிரி குட்டி குட்டி டக்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அதே மாதிரி தான் கோழி குஞ்சு, ஹாம்ஸ்டர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபுட் ஃபீட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மெகா சைஸில் வந்து 2 ஆஸ்ட்ரிச் இருக்குது. அது பார்த்திங்கன்னா மெதுவாக நடக்குது. வேணுங்கிறவங்க வந்து எப்படி வேணாலும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சில டாக்ஸ் ப்ரீட் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்வான். அதுக்கப்புறமா வந்து பேர்ட் வாக் போயிட்டோம். இது தனியாக வந்து வச்சுருக்காங்க. இதுக்குள்ளேயே நம்ம உள்ளே போகும்போதே வந்து சீட்ஸ் நம்ம கையில் கொடுத்துட்றாங்க ஃபீட் பண்ணுறதுக்கு. பட்டு நம்ம வந்து கையை நீட்டி சீட்ஸ் கொடுத்தோன்னா அது வந்து நம்ம கையில் உட்காரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு பேர்டு கூட நம்மளை சட்டையே பண்ண மாட்டேங்குது. எவ்வளோ தான் நம்ம கையை நீட்டிகிட்டே இருந்தாலும் வரவே மாட்டேங்குது. பை லக் அதுவாக வந்து உட்காந்தாதான் உண்டு யார் கையிலையாது. நாங்கள் ஏற்கனவே வந்து வத்தலகுண்டில் வந்து இதே மாதிரி எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் பார்க் போனோம். வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க. அவங்களே வந்து நம்ம கையில் வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க பேர்ட்ஸை. அது மாதிரி பெரிய பேர்ட், மெக்கா அந்த மாதிரி பேர்டெல்லாமும் அவங்களே பிடிச்சி நம்ம கையில் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அந்த மாதிரி. பட் இங்கே வந்து அதெல்லாம் பண்ண முடியல. எல்லாருமே வந்து கையை நீட்டிகிட்டே தான் இருக்காங்க, எந்த பேர்டாவது வந்து உட்காருமா அப்படின்னு. ஒவ்வொரு பேர்டு வந்து பை சான்ஸ் அதுவாக வந்து உட்காருது, அவ்வளோதான். மற்றபடி எல்லா பேர்ட்ஸுமே வந்து பிஸியாக பறந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் லவ் மோடில் இருக்குது. ஸோ இந்த பெரிய பேர்டு வந்து ஷோல்டரில் உட்காரும், கையில் உட்காரும்லாம் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. பட் அது இறங்கி வரவே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் கையை நீட்டிகிட்டே இருக்காங்கன்னு. அதுக்கு பசிச்சா வந்து ஃபுட்டை எடுக்குதே தவிர கையிலலாம் வந்து உட்கார மாட்டேன்ருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதை பார்த்துட்டு வெளியில் வந்தப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஸ்ட்ரிச் கூட ஃபீட் பண்ணோம். இந்த லீவ்ஸை பறித்து கொடுத்தோம். அது வந்து அழகாக வாங்கிக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாக் ப்ரீட்லேயுமே அழகாக இந்த மாதிரி ஓல்ஸ் மாதிரியான டாக்ஸ்லாம் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா தூங்கிக்கிட்டே தான் இருக்குது, எப்போ பார்த்தாலும் டயர்டாகி. அதுக்கப்புறம் இந்த மினி ஹார்சஸ் அண்டு மினி கவுஸ் அண்டு புல் வச்சுருந்தாங்க. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது, மினியேச்சர் மாதிரி. இதுக்குமே வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். இங்கே இருக்க எல்லா அனிமல்ஸ்க்கும் நம்ம ஃபீட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபண்டேரா பார்க்கை வந்து விசிட் பண்ணுங்கள். நல்ல டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.